ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பது. வாழ்க்கைக்கு வேண்டிய விஸ்டம், ஞானம், ஆண்டவர் கொடுக்குற கிருபை இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் வாழ முடியும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் காசு இருக்கும், சொத்து இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் சில சமயம் நம்ம சில காரியங்களை எப்படி கையாளுவதுன்னு தெரியாதனால உறவுகள் தனக்குள்ளே இருக்கிற ஒரு நிம்மதி எல்லாத்தையும் இழந்து போய் உட்காந்துருப்பாங்க. இதில் ஒரு காரியம் என்னன்னு சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன்னா, வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளை சில சமயம் நம்ம கடந்து போகணும். யூ ஹாவ் டு கோ த்ரூ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். இதை உனக்கு வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுதான். இன்றைக்கி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, வருத்தமான சூழ்நிலை, ஏதோ குடும்பத்தில் உறவுகள், இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, மருமகன், இது மாதிரி நிறையா சொந்தக்காரங்கள் சேரும் பொழுது அதை எப்படி சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலாத பட்சத்தில் நம்மளே நம்ம குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை கெடுத்துருவோம். அப்புறம் எல்லாரையும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே நல்லவங்க தான். சில சின்ன காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம தெரியாமல் செய்கிறனால குடும்பத்தில் ரொம்ப மனசு கெட்டு போகிறது, மன நிம்மதி கெட்டு போகுது, உறவு கெட்டு போகுது. இதெல்லாம் பாருங்கள், எப்படின்னா ஒரு கஷ்டமாக வருது, ஒரு எதிர்பாராத ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வருது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரப்போல் எல்லாரையும் இவங்க செஞ்சிடக்கூடாது, இவங்க மாறணும், அவள் பேசினது தப்பு, அவங்க சொல்லி கொடுத்து தான் பேசியிருக்காங்க, இல்லாட்டா இவங்க இந்த மாதிரி நம்மகிட்ட நடந்துக்கிட்டாங்க சரியில்லை, இதெல்லாம் கரெக்ட், அது யார் வேணாலும் சொல்லலாம். ஆனாலும் இதுக்கும் மிஞ்சி கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம அதை எப்படி பார்க்குறோம், அதுதான். அது என்ன பார்க்குறோன்னா, நம்ம பின்னணியில் ஆண்டவர் நமக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறார். இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அவங்க தாங்க வாழ்க்கையில் தனிமை, நமக்கு யாரும் இல்லை, நம்ம தலையெழுத்து இப்படி தான் ஆயிடுச்சு, இப்படின்ற ஒரு சோகத்துக்குள் போன பிறகு அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பார்க்குற பார்வை எல்லாம் மாறிடும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போல நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சில சமயம் ஆட்டிடியூட் ரொம்ப వ్యసனமாயிரும். மற்றவங்கள குறை சொல்கிறவங்களாம் ஆயிடுவாங்க, மற்றவங்களெல்லாம் மோசம், எல்லாம் கெட்டவங்க, நன்றி இல்லாதவங்க, இப்படி அவங்க மைண்டில் இதை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறத தப்புன்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதை இன்னும் ஏற்றி கொடுப்பாங்க. ஆமாம் நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் கூட இப்படி ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டில் கூட அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சும்மா இருக்கிற வயசானவங்கள தூண்டி விட்டுட்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷத்தை இழந்துட்டு போயிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகுவாங்க, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஓடி போனால் நல்லாயிருக்கும், பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, ஆடி அமாவாசைக்கு பார்த்தா போதுன்ற ஒரு விரிசல், ஒரு பிரிவினை உண்டாகுது. மற்றவங்க எப்படியோ இருப்பாங்க, அப்புறம் அவங்க மாறிக்குவாங்க. ஆனால் நான் என்னை எப்படி காத்துக்கொள்கிறேன், அதில் தான் நம்ம ஆட்டிடியூட். நிறையா பேருக்கு இந்த ஆட்டிடியூடை ஹேண்டில் பண்ண தெரியாது. நீ ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், இப்போ தான் நீங்கள் காலேஜோ ஸ்கூல் படிக்கலாம், இப்போவுமே இந்த ஆட்டிடியூட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்மளை குறை சொல்கிறவங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க, இப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கிறோம். நம்ம இதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றிட்டோன்னா நம்ம லைஃப்பில் உலகமே இருண்டு போய், உலகமே மோசம், நம்ம தான் ஒருத்தர், நமக்கு விரோதமாக உலகமே வேலை செய்துன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அந்த ஆட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாக்கோபுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் யோசேப்புக்கு அவ்வளோ செல்லமாக அவர் வளர்த்து எல்லாம் கொண்டுட்டு வர போல் அவனுடைய பிள்ளைகளே என்ன பண்ணுறாங்க, இவரை ஒரு வியாபாரிகளுக்கு விற்று விட்டுறானுங்க. அப்பாட்ட என்ன சொல்கிறானுங்க, எங்களை பார்க்க வர போல் இவர் ஒரு மிருகம் இவரை சாகடிச்சிச்சு அப்படின்ட்டு அவர் போட்டுக்கிற அங்கி எடுத்து, அவங்க அப்பா செல்லமாக பல வர்ணம் ஒரு அங்கி போட்டிருக்காரு, அதை போட்டுட்டு அதை எடுத்து ஒரு ஆடை வெட்டி அதில் ரத்தத்தெல்லாம் மேலே ஊற்றி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாட்ட, இந்த துணியை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, ஏன்னா நீங்கள் கொடுத்த துணி தானே மகனுக்கு கொடுத்த அங்கி. ஆமாம், நான் தான் கொடுத்தேன் என் மகனுக்கு. என் மகன், ஐயோ என் மகன் அப்போ ஏதோ மிருகம் கொலை பண்ணிடுச்சான்னு அவரு அதை யோசித்து அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே ப்ரூஃப்லாம் காமிச்சு. அதனால் அவர் மைண்டில் என்ன ஆச்சு, என் மகன் இறந்து போயிட்டான். அந்த சோகத்திலே அழுதுகிட்டே இருக்கிறார், பல வருஷங்கள் அழுகுறார். அது எவ்வளோ பெரிய వ్యసனம். ஆனால் என்னாச்சு, உலகம் ஃபுல்லாக அந்த நாட்களில் பஞ்சம் அந்த பஞ்சத்து எங்கே அதுக்கு தீர்வு காண்றதுக்கு கடவுள்
எகிப்தில் இந்த யோசேப்பு போய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்து அந்த ராஜாவுக்கு அவன் அறிவுரை சொல்கிறான். இந்த மாதிரி பஞ்சம் வரப்போது அவருடைய கனவை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ சொல்கிறாரு, கடவுள் உனக்கு கொடுத்துருக்க இந்த கனவு ராஜா, இந்த மாதிரி பஞ்சம் வரப்போது, இந்த பஞ்சம் இருக்க போல் இப்படி நம்ம செய்யணும்னு நீதே செஞ்சுருப்பான்னு அவரை உயர்த்தி ஒரு பெரிய பொறுப்பில் உட்கார வச்சாச்சு. பெரிய பொறுப்பில் உட்கார வச்சு எல்லாருமே பஞ்சம் வந்தப்போ எகிப்தில் தானியம் நிறைய ஸ்டாக் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த நாட்களில் யாக்கோபும் அவன் சகோதரர்களும் அங்கே வர வேண்டியதாயிருச்சு. அது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு, செகண்ட் ஒரு ட்ரிப், இப்படிலாம் கடைசியில் தகப்பன் பார்க்குறதுக்கு முன்னால் அவன் சகோதரரை வச்சு நான் தான் யோசிப்புன்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு யோசித்த காரியங்கள் தீமையான காரியங்கள் யோசித்தீங்க எனக்கு விரோதமாக. ஆனால் கடவுள் தீமையை நன்மையை மாற்றிட்டார். ஏன்னா அவங்க அப்படி செய்யலைன்னா அவர் எகிப்துக்கே வந்திருக்க மாட்டார். அதனால் அவர் சொல்கிறாரு, பயப்படாதுங்க, நான் உங்களுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க செஞ்ச அம்புட்டு காரியத்தையும் நன்மையாக ஆண்டவர் மாற்றி விட்டார். பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பல கஷ்டத்தில் போகலாம். இவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு व्यसனமும் கசப்பும் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம லைஃப் ரொம்ப கெட்டு போயிடும். அந்த யோசேப்புடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா he became better, he never became bitter. அவர் பிட்டராக கசப்பாகிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குது. ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அவன் சகோதரர்கள் அவனை புறக்கணித்தது, அவன் உண்மையாக வேலை செய்கிறாரு ஒரு போட்டிஃபார்ன்ற வீட்டில், அங்கே பொய் சாட்சி சொல்லி அவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் பார்த்திங்கன்னா அங்கே ராஜாவுடைய அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ சொப்பனம் வருதுன்னா இவர் தான் அந்த சொப்பனத்து அர்த்தத்தை சொல்லி அது உண்மையாயிடுச்சு. அப்போ சொல்கிறார், நீங்கள் பதவியில் இருக்க போல் என்னை பற்றி ராஜாவுக்கு சொல்லணும்னா அவன் மறந்தே போயிட்டான்றாங்க. அவ்வளோதான். See, when a man is forsaken by his own brothers, எவ்வளோ வேதனை. He is falsely accused by people. யாருக்கு இவன் உண்மையாக வேலை செய்கிறானோ அவங்களே பொய் சாட்சி சொல்கிறாங்க. இவன் விபச்சாரம் செய்ய வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ஜெயிலில் போடுறாங்க. ஒரு வாலிபனை ஜெயிலில் போட்டால் எப்படி, ஆமாம்மா எதாவது பண்ணியிருப்பான்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. கடைசியில் he was forgotten by those people. சொப்பனத்தெல்லாம் இன்டர்பிரட் பண்ணி பிரோஜனம். ஆனால் அந்த இருளான சூழ்நிலையில் கடவுள் தூங்கலை. கடவுள் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு ராஜாக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அர்த்தம் புரியாமல் யோசேப்கிட்ட வர வேண்டியதாக்கி யோசேப்பு அங்கே சந்திக்கிறார். 30 வயசில் ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வெளியே வராங்க. அப்புறம் அந்த ராஜாவுக்கு இவர் மேலே இஷ்டமாயிடுச்சு. இவன் ஞானமாக பேசுகிறான், இவன் தான் சரியான பதவி கொடுக்கணும்னு ராஜாவுக்கு அடுத்தது வச்சாச்சு. எப்படி ஒரு பையனுடைய வாழ்க்கையில் கண்ணீரின் பாதை, அந்த கஷ்டத்தின் பாதையில் குழியில் போடுறாங்க, எடுத்து விற்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் ஒரு காரியம் பாருங்கள், அவர் ஆட்டிடியூட் மாறல, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஃபெய்த்தும் மாறல, ஸ்டெடியாக கடைசியில் குழியிலேருந்து ஜெயிலேருந்து அரண்மனையில் உட்கார்றார். வாழ்க்கையில் he comes from the pit to the palace, he comes beautifully. அப்புறம் அவங்க அப்பா அந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு சொப்பனம் மூலம் சொன்னார், உன் தாய் தாப்பம் கூட பிறந்த 50 பேரும் உன் காலில் விழுவாங்கன்னு காமிச்சிட்டார். அதே இது நடந்து எல்லாம் நல்லாயிட்ட பிறகு அவங்க அப்பா அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அது அழகான வார்த்தை. அவர் மகனை பார்க்குறார். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கனவோ ஒன்றுமே இல்லை, கனவு கூட வர முடியாது, அந்த அளவுக்கு மனுஷன் நம்பிட்டார் எல்லா பொய்யும். அப்புறம் அப்பா உங்கள் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், அவன் தான் ராஜா மாதிரி இருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு நம்ப முடியல. ஆனாலும் போய் பார்க்குறாரு, உண்மையாகவே தன் மகனை சந்திக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆதியாகமம் 48:11 இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஹோப்பே இல்லைப்பா அவனை பார்ப்பேன்னு. ஆனால் என்ன சொல்கிறார், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். நான் உன்னையே பார்ப்பேன்றது ஒரு ஹோப் கூட இல்லை,
ஆனால் உன்னுடைய பிள்ளைகளெல்லாம் பார்ப்பேன்றதை ஆண்டவர் செஞ்சுக்கிறாரு பாருங்க. அப்போ நான் நினைக்கிறதுக்கு மேலே, நான் நினைக்க கூட முடியல, எதிர்பார்க்க கூட முடியல, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் நான் நினைக்கிறதுக்கு மேலே எனக்கு செஞ்சுருக்காரு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சூழ்நிலையை பார்த்து அதான் நிஜம் நினச்சிருக்கிறோம். நடந்த காரியங்களெல்லாம் வச்சு நம்ம எதிர்காலமே மங்கிருச்சு, நம்ம எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு இருளான சூழ்நிலை போகிறோம், இதுதான் நம்முடைய தலையெழுத்து முடிவு போல நினச்சிருக்கலாம். கஷ்டமான வாழ்க்கை இதுதான் நமக்கு கொடுப்பினை போல, நல்ல காலம் நடக்காது அப்படின்றலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் பாருங்கள், என் பையனே பார்க்க மாட்டேன்னு நினச்சிருந்தேன், ஆனால் என் பையனையும் பார்த்து அவருடைய பிள்ளைகளையும் பார்க்க வச்சிருக்காரு ஆண்டவர். இதே தேவன் நீங்கள் நினையாத அளவுக்கு உனக்கு ஆசீர்வதிப்பார். அழகான வசனம் பார்த்தீங்கன்னா எபேசியரில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு எல்லாத்தையும் நம்ம புகழ் நன்றி எல்லாம். அவர் இவ்வளோ தூரம் செய்கிற தேவனாக இருக்கார். நமக்கு என்ன செய்கிற தேவனாக இருக்கிறார்? நான் வேண்டிக் கொள்றதுக்கும் நான் நினைக்கிறதுக்கும் அவர் எல்லாத்தையும் செய்ய வல்ல தேவன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறதுக்கும் மேலே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கார். ஆசையே போயிடுச்சுன்னு கூட இருக்கலாம், ஆனால் பின்னணியில் வேலை செய்கிறார். அவர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கேட்குறதுக்கும் மேலே இப்படி ஏன் செய்கிறாருன்னா, அவர் தான் நம்முடைய அப்பா. அவர் உன்னுடைய அப்பாவாக இருக்கிறனால, அவர் உன்னுடைய தகப்பனும் அப்பாவாக இருக்கிறனால, அவர் உனக்கு நலன், உன்னுடைய ஆசை, உனக்கு எது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறதை காட்டிலும் அப்பாவுக்கு அதிகமாக தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு அன்புள்ள ஒரு பரலோக அப்பா இருக்கார். அவர் நமக்கு எது வேணும், இவனுக்கு எது தேவைன்னு அவருக்கு நன்கு அறிந்த தேவன். அதனால தான் அவர் பேர் எல்ஷடாய். எல்ஷடாய்னா நம்ம தேவைகள் வருவதற்கு முன்பு அறிந்து அவர் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு நமக்கு செய்கிறார். அதனால தான் அவருடைய பேர் எல்ஷடாய். இன்றைக்கி உங்களுக்கு இந்த சூழ்நிலைகளை போல, கஷ்டமான சூழ்நிலை போல, நமக்கு யாருமே இல்லை, நம்ம தான் போல அப்படின்னு நினைக்கலாம். நம்ம லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு சிறைச்சாலையில் யோசேப்பு அப்படித்தான் நினச்சிருக்கலாம். ஒரு அழகான குடும்பத்திலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டு, ரொம்ப பாலிஷ்டான ஒரு ஃபேமிலி, ஜெயில் உள்ளங்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க இருப்பாங்களோ தெரில. அப்போ என்ன நினச்சிருப்பார், என்னடா அப்பா இருந்தாருன்னா அப்பா நமக்கு செய்வார். அப்பாவுக்கும் சொல்கிறதுக்கோ ஃபோன் ஆகணும் இப்போ மாதிரி நாகரிகம் இல்லை, அப்பாவுக்கும் தெரியாது. என் பிள்ளைகள், என் கூட பிறந்தவங்க கூட, என் சகோதரர் கூட நம்மளை வேண்டாம் தான் வெறுத்துட்டானுங்க. ஸோ யார்கிட்டேருந்து எனக்கு உதவி இல்லை. தூர தேசத்தில் வேறு பாஷை பேசுகிற ஜனங்க மத்தியில் ஒரு அடிமையாக இருக்கிறேன், இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன்னு, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா யோசிச்சிருப்பார். ஆனால் கரெக்டான நாட்களில் அவருடைய வாசல் திறந்துச்சு. சிறைச்சாலையிலேருந்து ராஜா கூப்பிட்றாருன்னு கூப்பிட்டு போய், ராஜாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ தான் சால்வ் பண்ண முடியும்னு கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே ஆண்டவர் செய்வார். நீ கேட்குறதுக்கு மேலே, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு மேலே ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்து கொண்டிருக்கார். அதனால நம்முடைய ஆட்டிடியூட் இதெல்லாம் என்னத்துக்கு இந்த பேக்ரவுண்ட்னா, உன்னுடைய மைண்டில் என்ன சொல்லணும், நீங்கள் கடவுள் எனக்காக செய்வார், கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ மை ஆட்டிடியூட், என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கணும். என்னை ஆண்டவர் விடுவிப்பார், கோணால வழிகள்லாம் நேர்படுத்துவார், எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளை உடைப்பார். இரும்பு கதவுகளாக இருக்கலாம், வெங்கல கோட்டை மாதிரி கூட இருக்கலாம், எதா இருந்தாலும் எல்லாற்றையும் ஆண்டவர் உன்னை தகர்த்து உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். இதை செஞ்சிருக்கிறார். இதனால தான் நம்ம விசுவாசம் ஆண்டோடைய வசனத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள் மேல் வைக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் நம்முடைய ஃபெய்த், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை, அது சாத்தான் அழிக்கவும் திருடவும் வரான். அதுதான், அதை எடுத்துடக்கூடாது. சூழ்நிலை ஒன்றுமே கொஞ்சம் கூட ஒரு ப்ரூஃபோ கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு சூழ்நிலைகள் இல்லை, ஒத்தாசையாக இல்லை. ஆனாலும் சூழ்நிலைக்கு மிஞ்சு, அதுதான் சங்கீதம் 27 சொல்லுகிறது. அங்கே பார்த்திங்கன்னா, நான் கெட்டு போயிருப்பேன், நான் காலியாக இருப்பேன்,
இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்காமல் போயிருந்தால், இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்காமல் போயிருந்தால் நம்ம வாழ்க்கையில் சோர்வு, மைண்ட் அப்செட் ஆகிடும். இந்த சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் எதிர்த்து ஆண்டவர் கண் மூலமாக கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் செய்வார், அவருடைய வாக்கு தத்தங்களை அறிந்த ஜனங்கள் வாக்கு தத்தன் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை காண்போம். அதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை காண்போம். நம்ம லைஃப்பில் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார். ஜனங்கள் நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய லக்கு, நம்முடைய எதிர்காலத்தை அவங்க நியமிக்கிறதில்ல, கர்த்தர் அதை பார்த்துக்குவார். இட் இஸ் காட் வில் டிட்டர்மின் யுவர் டெஸ்டினி, இட் இஸ் நாட் பை மேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். நமக்கு அந்த யோசனை இல்லாதனால தான் நமக்கு எவ்வளோ கோளாறு வருது. என்னுடைய எதிர்காலம் எப்படி நடக்க போகுது மனுஷன் கையில் இல்லைங்க. கடவுள் நமக்கு செய்வார். கடவுள் சாதகமாக செய்வார். கடவுள் வேண்டாத கதவுகளை மூடுவார், வேண்டிய கதவை திறப்பார். சரியான ஆட்கள் தெரியாத இடத்துலேருந்து கூட வந்து எனக்கு உதவி செய்ய வைப்பார். அது அவருடைய தயவு. ஸோ இன்றைக்கி என்னுடைய எதிர்காலத்தில் நல்லா இருக்கும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறத ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கார். மனுஷன் கையில் இருக்குதுன்னு நினச்சி நிறையா பேர் மனுஷன் காலில் போய் விழுந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் மனுஷன் அவனை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு அப்புறம் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க. ஆண்டவர் காலில் விழணும். ஆண்டவர்கிட்ட வந்து விழுந்து ஆண்டவரை பிடிக்கிறவங்களுக்கு கர்த்தர் மாறாதவர். அவர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஸோ அவர் டெஸ்டினி இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் காட், நாட் இன் த ஹேண்ட் ஆஃப் மேன். அதே மாதிரி பாருங்கள், நமக்கு உயர்வு கர்த்தர்கிட்டருந்து வருது, உயர்வு மனுஷன்ட்டு வராது. ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். ப்ரொமோஷன் உனக்கு வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எங்கேருந்து வரல, ஆண்டவர்கிட்டருந்து வருது. ஆண்டவர் காரியங்களை செய்வார். அதுதான் ரொம்ப அற்புதமான காரியம். ஆண்டவருடைய தயவு நம்ம மேலே இருக்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக உலகம் பார்ப்பாங்க. என்னங்க இவருக்கு மட்டும் இப்படி நடக்குது? யார்? நம்ம தாத்தா பாட்டி அவங்க இல்லை, சொந்தக்காரங்க இல்லை. அவங்களால செய்ய முடியாததை ஆண்டவர் தெரியாதவங்களை வச்சு கூட செய்வார். ஸோ ஆண்டவருடைய கரம் என்னை உயர்த்துது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை சரி செய்கிறது ஆண்டவருடைய கரம். இன்றைக்கி உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? நம்ம கரெக்டாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதான் இன்றைக்கி ஒரு இருளான சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். ஒரு வெளிச்சமான எதிர்காலத்துக்கு இப்போ ஆனால் இருளில் தான் அவர் சரி பண்ணுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபு, இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோலாம் டெவலப் பண்ணி ஆல்பமில் வைப்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ ஃபில்ம்லேருந்து டெவலப் பண்ணணுன்னா டார்க் ரூம்னு வாங்க. அந்த டார்க் ரூமில் தான் வந்து அந்த ஃபில்மை வந்து அங்கே சில காரியங்களை போட்டு தண்ணி மாதிரி இருக்கும், அதில் போட்டு அலசி அதெல்லாம் செய்வாங்க. இந்த காரியம் உருவாகிறது எங்கே? இவ்வளோ அழகான படம் வீட்டில் மாட்டி வச்சுக்கிறாங்க, அங்கே மாட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் அது உருவானது இருட்டுன்னா ரொம்ப இருட்டு. அங்கே வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த ஃபில்ம் கெட்டு போயிடும். ஆனால் வெளிச்சமாக இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் டார்க் ரூம். இன்றைக்கி நான் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப தனிமையில் கஷ்டப்படுறேன் பிரதர் சிஸ்டர். டார்க் ரூம் இப்போ இருக்குது, டார்க் ரூம் தான். அங்கே தான் ஃபோட்டோ டெவலப் ஆகும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் மாறி காரியங்கள்லாம் செய்கிற இடம் அந்த இடம் தான். இன்றைக்கி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வேலை செய்கிறார். இன்றைக்கி இருட்டாக இருக்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலைமாக இருக்கும். ஆனால் உன்னை அலங்கரிக்கிற ஒரு சூழ்நிலை இதுதான். He is going to develop you. டெவலப் ஃபோட்டோ டெவலப் பண்ணுறது டார்க் ரூம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த டார்க் ரூமில் இருக்கிறோம் அப்படின்ட்டு வெசனை பண்ணாதுங்க. சொல்லுங்கள், எனக்கு எதிர்காலம் இருக்குது, எனக்கு எதிர்காலம். இது ஒரு தற்காலிகமான ஒரு ப்ரிப்பரேஷன் கிரவுண்ட் தான். இதுலேருந்து ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த போகிறார், என் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறார். அந்த நம்பிக்கை இது இயேசு ஒருத்தர் தான் நமக்கு தர முடியும். ஏன்னா அவர் தான் வாழ்க்கையை ஆள்றாரு. தூசியில் குப்பையில் இருக்கிறவன் எடுத்து பிரபுக்கள் மத்தியில் நிறுத்துவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், பியூட்டி ஃபார் ஆஷஸ். சாம்பலுக்கு பதில் உனக்கு அலங்காரம். இதே தான் இன்றைக்கி நீங்கள் போகிற பாதை அலங்கோலமாக இருக்கும். ஆனால் அலங்கோலமாக உயர்ந்த என்னை அலங்கரிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னு நினைக்காதுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராக இருக்கேன்றார். இன்றைக்கி அவரை நீங்கள் பிடிச்சி அவர் கையில் முழுமையாக ஒப்பு கொடுங்க. அவரையும் ஒரு ஊர்கா மாதிரி சேர்த்துக்கணுன்றவங்களுக்கு இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. லைஃப்பில் வந்து ஒன்றுமே நடக்காது. அவருக்கு முழுமையாக எனக்கு யாரில் ஆண்டவர் நீங்கள் தான், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னை கைவிடாத தேவன்,
உன்னை வெக்கப்பட விட மாட்டேன்றார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்வார். பெரிய அற்புதத்தை நீங்கள் காணலாம். இருக்கிற இடத்துல என்னோட சேர்ந்து எந்த துக்கமோ எந்த வருத்தமோ அவரை நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபுத்தரவு அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன்றார், உனக்கு சகாயம் செய்வேன்றார். அவர் ஒருத்தர் தான். என் வாழ்க்கையில் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அப்பா, இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உடைய மன கஷ்டங்களை நீங்கள் தான் அறியுங்க ஆண்டவர். உள்ளே இருக்கிற வருத்தத்தை நம்ம வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன செய்கிறது? அப்படியே வச்சுட்டே இருந்தால் அது தலையவே அஃபெக்ட் பண்ணுமே, மைண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் உங்கள்கிட்ட கொட்டுறோம் ஆண்டவர், அப்பா எங்களுக்கு யாரும் இல்லை. உங்கள்கிட்ட சொல்கிறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லிட்டுங்க. உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் எங்களுக்காக வேலை செய்கிறதுனால இந்த நாட்களில் ஆண்டவர் பின்னணியில் வேலை செய்யும் தேவம் நீங்கள். எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருட்டான மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு அலங்காரமான வெளிச்சத்துக்குள் எங்களை வழிநடத்தி அந்த யாக்கோபுக்கு சொன்னுங்க, உன் பையனையே நீ பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ பையனையும் பார்த்து உன் பேர பிள்ளைகளையும் பார்க்க வச்சேன். அப்போ பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மேலே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு ஒரு அற்புதம் எங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு யாரில் நினச்சிட்டு பார்த்துட்ருக்கலாம், இதோட என் லைஃப்பை முடிக்கலான்னு கூட நினைக்கலாம். இல்லை, இதுக்கு மேலே தான் உன் லைஃப் பெரிய அலங்காரமான லைஃப். இன்றைக்கி இருட்டு மாதிரி இருக்கனால நீ தப்பு கணக்கு போடுற, ஆனால் இருட்டில் தான் டெவலப் ஆகுது. ஃபோட்டோ டெவலப் பண்ண பிறகு அது அலங்காரமான ஃப்ரேமில் போட்டு வீட்டிலலாம் மாட்டுறாங்க. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஒரு அழகான எதிர்காலம், அதை தெரியாதனால தான் நீ தப்பு கணக்கு போடுற. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கரத்தை பிடித்து உன்னை தூக்கி உன் வாழ்க்கையை அலங்கரிப்பார். இயேசு நாமத்தினால do a new thing in their life, Father. Bless them. இயேசு மூலம் நன்றி அப்பா. ஆமென். God bless you. எங்களுக்கு மாதந்தோறமும் BKN ஆடிட்டோரியம்னு பொர்சவாக்கத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை டைம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் ஆறுதல் நேரம்ன்ற ஒரு மீட்டிங் இருக்குது. 2வது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வந்தீங்கன்னா மியூசிக் வர்ஷிப்போட மெசேஜ் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா. நோய்வுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, நோய்வுற்ற வேளையிலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னீர், இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னீர், இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா.
எனக்கெல்லாமே நீங்க தான்பா. நீங்களே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்றவர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நடந்தது எளிமையான என்னை உம் ஊழியனாய் தேர்ந்தீர். எளிமையான என்னை உம் ஊழியனாய் தேர்ந்தீர். எனக்கறியாததும் எனக்கெட்டாததும் நீரே கற்றுத் தந்தீர். எனக்கறியாததும் எனக்கெட்டாததும் நீரே கற்றுத் தந்தீர். எனக்கெல்லாமே நீங்க தான்பா. எனக்கெல்லாமே நீங்க தான்பா. எனக்கெல்லாமே நீங்க தான்பா. எனக்கெல்லாமே நீங்க தான்பா. அவர்தான் நமக்கு எல்லாம் இருந்தாலும் அவரை மாதிரி செல்வம் எதுவும் இல்லை. அவருடைய அன்பு நட்பு அது ஒண்ணு போதும். நம்மளை வாழ வைக்கிறது அவர்தான், கைவிடாதவர். Amen.